வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 7 திங்கக்கிழமை இன்னைக்கு முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 9 புள்ளி அதிகரித்து 83,442 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 25,461 ஸ்டேபிளாக இருக்குது. நிஃப்டி பேங்க் 82 புள்ளி குறைஞ்சு 56,949 க்ளோஸ் ஆகிருக்கு. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி 4 மணி நிலவரப்படி 11 புள்ளி இறங்கி 25,516 க்ளோஸ் ஆகிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 46 பைசா விழுந்து கிட்டத்தட்ட 85.85 பைசாவாக இருக்குது. அதாவது ட்ரம்ப்போட டேரிஃப் காரணமாக இந்த வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இந்திய ரூபாய் விழுந்திருக்கு. அப்புறம் குரூட் ஆயில் ஒரு பீப்பாய்க்கு 5,768 இருக்குது. 78 புள்ளி அதிகரிச்சிருக்கு. நேச்சுரல் கேஸ் 7.90 கிட்டத்தட்ட 8 புள்ளி அதிகரித்து 2.72% அதிகரித்து இது குறைஞ்சு 282 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் கோல்டு 360 புள்ளி குறைஞ்சு 96,630 இருக்குது. இப்போ வர்த்தகம் நடந்துக்கிட்டு இருக்குது. சில்வர் 1 கிலோ 1,07,860 இருக்குது. 569 புள்ளி குறைஞ்சிருக்கு. நண்பர்களே, Q1 ரிசல்ட் சீசன் ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து தொடங்கிருச்சு. முதல் காலாண்டு முடிவுகள் தொடங்கியாச்சு. TCS, HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், நெஸ்லே முக்கிய நிறுவனங்கள் Q1 ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கு தேதியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமான TCS ஜூலை 10ஆம் தேதி ரிசல்ட் வெளியிட இருக்கிறாங்க. ஃபைனான்சியல் 26 முதல் காலாண்டு முடிவுகள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது முதல் நிஃப்டி 50 நிறுவனமாக இது இருக்குது. ரிசல்ட் வெளியிடுற முதல் நிறுவனம் TCS தான். ஃபைனான்சியல் 25 ஒற்றை இலக்க வருவாய் வளர்ச்சியை பதிவு செஞ்சுருந்தாங்க. அவங்க அடுத்த 4 காலாண்டுகளில் மிகவும் நிலையான இரட்டை இலக்க வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்குறதா மோதிலால் ஒஸ்வால் சொல்கிறாங்க. அப்புறம் மேலும் அவங்க கூறும்போது காலாண்டில் நிறுவன வருவாய் ஆண்டுக்காண்டு 10% அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க மோதிலால் ஒஸ்வால். அதே மாதிரி நிதித்துறையை தவிர்த்து யூனிவர்சல் வருவாய் ஆண்டுக்காண்டு 14% இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் டாடா எலக்ஸி, ஆனந்த் ரதியும் வெல்த்து அதுவும் Q1 ரிசல்ட் ஜூலை 10ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. ஜூலை 11 அவனியூ சூப்பர் மார்க்கெட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அப்புறம் இந்தியாவின் 3வது பெரிய ஐடி நிறுவனமான HCL டெக் ஜூலை 14ஆம் தேதி தன்னோட Q1 ரிசல்ட்டை அறிவிக்கிறதுக்கு இருக்கிறாங்க. அப்புறம் டாடா டெக்னாலஜி ஜூலை 14 அவங்களும் ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. HDFC லைஃப் ஜூலை 15, ICICI லம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஜூலை 15 அறிவிக்கிறாங்க. அப்புறம் Q1 ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனி மற்ற கம்பெனி பார்த்திங்கன்னா ஜூலை 16 டெக் மஹேந்திரா Q1 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஜூலை 17 ஆக்சிஸ் பேங்க், மைண்ட் ட்ரீ அறிவிக்கிறாங்க. ஜூலை 18 JSW ஸ்டீல் அறிவிக்கிறாங்க. ஜூலை 19 HDFC பேங்க், இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கி, அவங்க Q1 ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. ICI பேங்கும் அன்னைக்கே அறிவிக்கிறாங்க. அப்புறம் ஜூலை 21 மேஜர் சிமெண்ட் செக்டாரான அல்ட்ராடெக் சிமெண்ட் Q1 ரிசல்ட்டை அறிவிக்க இருக்கிறாங்க. ஜூலை 23 இந்தியாவோட 2வது மிகப்பெரிய ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் Q1 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஜூலை 24 பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்புறம் நெஸ்லே இந்தியா Q1 ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அப்புறம் முக்கியமான செய்தி, இந்தியா அமெரிக்கா முக்கிய மினி வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படலாம் இன்று இரவு பின்னேரத்தில்னு எதிர்பார்க்குறாங்க. மணி கண்ட்ரோலு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இந்திய ஜவுளி, மருந்துகள் மற்றும் மின்னணு பொருள்கள் சாதனங்களுக்கான மேம்பட்ட சந்தை வாய்ப்புகளுக்காக இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அமெரிக்கா தனது பங்குக்கு விவசாயம் அப்புறம் பால்வளத்துறையில் சலுகை வழங்க வலியுறுத்தி வர்றாங்க. இந்த நிலையை வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு ஜூலை 9ஆம் தேதி வரை டொனால்ட் ட்ரம்ப் காலக்கெடு விதிச்சிருந்தார். இதற்கிடையே பெரும்பாலான நாடுகளுக்கு 10% வரியும் விதிச்சிருந்தார். பரஸ்பர வரிகள்னு சொல்லி 50% கூடுதல் வரிகளையும் அறிமுகப்படுத்தியிருந்தார். இதற்கான எல்லா முடிவுகளும் இன்று இரவு தெரிய வரும்னு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவில் அமெரிக்கன் பார்ட்டின்ற அரசியல் கட்சியை தொடங்கின மஸ்கின் நோக்கம் அமெரிக்க சந்தையில் முதலீட்டாளர்களை பயமுறுத்தியதை தொடர்ந்து அவரோட பங்கு கிட்டத்தட்ட 7%, அவரோட மின்சார வாகன பங்கு 7% சரிஞ்சிருக்கு. கடந்த வாரம் $315 வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருந்த அவரோட டெஸ்லாவோட பங்கு இப்போ 294 சரிஞ்சு வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஜெய்பிரகாஷ் பவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். கௌதம் அதானி குழுமம் JP அசோசியேட் நிறுவனத்தை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. திட்டமிட்டதாக ஊடகத்தில் செய்தி வெளியாக நடத்தி JP அசோசியேட் பங்குகள் 2வது நாளாக தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு.
பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டோட அறிக்கையின்படி ஜேபி அசோசியேட்டிற்கான அதானி குழுமத்தோட ஏலம் வந்து 12,500 கோடியாக இருந்துச்சு. ஏப்ரல் மாதத்தில் ஜேபி அசோசியேட்டை கையகப்படுத்த 25 நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. கடன்களை செலுத்துவதில் வந்து இந்த நிறுவனம் தவறுனதுனால திவால் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கடன் வழங்கியவர்கள் கிட்டத்தட்ட 57,185 கோடி நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்த நியூஸ் வந்து தீபக் ஃபெர்டிலைசர் வந்து பங்கு இன்றைக்கி 5% மேலே சரிஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்ப்போம். விநியோக அளவு குறைஞ்சது மற்றும் வந்து Q2 வருவாய் இழப்பு போன்ற காரணங்களாக சொல்கிறாங்க நிபுணர்கள். அப்புறம் வந்து ஜூலை நாளை 8ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய கம்பெனி வந்து 5 பைசா கேபிட்டல் வந்து நாளைக்கு Q1 ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ஆயில் இண்டியா அப்புறம் ONGC நிறுவனங்கள் வந்து தொடர்ந்து விலைச்சரிவை சந்தித்து வர்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். OPEC ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் பெட்ரோலிய ஏற்றுமதி உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து 4.11 லட்சம் பீப்பாயிலிருந்து 5.48 லட்சம் பீப்பாயாக வந்து ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு திட்டம் வச்சுருக்கிறாங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான இந்தியாவோட ONGC அப்புறம் ஆயில் இண்டியா நிறுவனங்கள் வந்து கணிசமாக விலை சரிவடைஞ்சிட்டு வர்றதை பார்க்க முடியுது. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.